நினைத்தேன் வந்த சீரியலில் நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்துமதியை சுடர் கூட்டிகிட்டு வராங்க. இவ்வளவு நாளைக்கு அப்புறம் வந்திருக்கீங்க, வாங்க வீட்டுக்கு போயிட்டு போகலாம், குழந்தைங்கள்லாம் உங்களை பார்த்தா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கன்னு கூப்பிட்றாங்க. இந்துமதியும் மறுக்க மனசு இல்லாமல் சரி சுடர் கூட போகலாம். ஆனால் இவ கண்ணுக்கு மட்டும் நம்ம எப்படி தெரியுறோம், ஆனால் அத்தை எழில் யார் கண்ணுக்குமே தெரியலையே, குழந்தைங்கள பேசியும் பார்த்தோம் குழந்தைங்களுக்கு கூட தெரியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. சரி இவ இந்த வீட்டில் எந்த அளவுக்கு உரிமை எடுத்துக்கிட்டா இவ கூட நம்ம பழகி பார்த்தா நம்ம குழந்தைகளை எப்படி பார்த்துக்கிறான்னு நம்ம தெரிஞ்சதுக்கு அப்புறமா உண்மையை சொல்லிக்கலான்னு நினச்சிக்கிட்டு இப்போ சுடர் கூட போயிட்டு இருக்கிறாங்க. சுடர் இந்துமதியை கூட்டிகிட்டு போய் குழந்தைகளை பார்க்கறதுக்காக கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே போய் ரூமில் பார்க்கும்போது குழந்தைங்க எல்லாரும் அப்படியே தூங்கிடுறாங்க. அடடா கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு, இந்நேரம் அவங்க தூங்குற நேரம் தான், தூங்கிட்டாங்களே, சரி நாளைக்கு நீங்கள் கண்டிப்பாக வருவீங்களா, நாளைக்கு வந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக குழந்தைங்கள பார்க்கணும் அப்படிங்கிறாங்க. இந்துவும் சரின்னு குழந்தைங்கள பார்க்குற ஆர்வத்துலேயும் சந்தோஷத்துலேயும் நாளைக்கு வரேன்னு சொல்கிறாங்க. சரிங்க நான் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இந்துக்கு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் பொழுது விடிஞ்சிருது. சுடர் நினைக்கிறாங்க நைட்டு வரும்போது லேட் ஆயிடுச்சு, குழந்தைங்கள பார்க்க முடியல, பாவம் அவங்க அம்மா நினைவோடு இருந்திருப்பாங்க போல இருக்கு, சரி இப்போ போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையில் போய் பார்க்குறாங்க. குழந்தைங்க 4 பேர்த்தையும் தட்டி எழுப்புறாங்க. என்னது இன்னுமா தூங்குவீங்க, எழுந்துறீங்க நேரமே அப்படின்னு சொல்கிறாங்க. எழுந்திரிச்சு குளிச்சுட்டு ரெடி ஆகிறாங்க. சுடர் எங்களுக்கு பசிக்குது, நேற்று ஃபுல்லாக நல்லாவே சாப்பிடல, அம்மா ஞாபகமாகவே இருந்துட்டோம், எங்களுக்கு பிடிச்ச மாதிரி இன்னைக்கு அம்மா செஞ்சு கொடுக்குற பிரியாணி மாதிரி செஞ்சு கொடுக்குறியா அப்படின்னு கேட்குறாங்க கவின். உங்கள் அம்மா செஞ்சு கொடுக்குற மாதிரி எனக்கு ஓரளவுக்கு செய்ய தெரியலனாலும் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் செஞ்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் கிச்சனுக்கு வராங்க. கரெக்டாக இந்துமதியும் வந்துடுறாங்க. அடடே வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி 2 பேரும் பேசிக்கிறாங்க. நம்ம சுடருக்கு மட்டும்தான் தெரியும், அதனால குழந்தைகிட்டெல்லாம் நம்ம எப்படி ஆசையை அன்பும் காட்டணும்னு நினைக்கிறோமோ அதையெல்லாம் சுடர் மூலமாக காட்டலாம்னு நினச்சிக்கிறாங்க. இந்துமதி உனக்கு நல்லா சமைக்க வருமானு கேட்குறாங்க. என்று நான் ஓரளவுக்கு தான் சமைப்பேன், குழந்தைங்க வேற ஆசையே கேட்குறாங்க, சரி நான் தெரிஞ்ச வரைக்கும் செய்கிறேங்கிறாங்க. அப்படியா சரி நான் பிரியாணி ரொம்ப சூப்பராக செய்வேன், நான் சொல்கிற மாதிரி நீங்கள் செய்கிறீங்களான்னு கேட்குறாங்க. இந்து அப்படியா ரொம்ப சந்தோஷம், சரி சொல்லுங்கள் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்துமதி சொல்லவும் சுடர் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. சுடர் செய்ய செய்ய அந்த வீடே கம கம கமன்னு மணக்குது. எழில் மாடியிலேருந்து கீழே வராங்க. சமையல் முடிச்சதும் எல்லாம் டைனிங் டேபிளில் கொண்டு வந்து சுடர் பரிமாறிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துக்கு செல்வியும் நிற்கிறாங்க. அங்கே எழில் வராங்க. வந்ததும் இன்னைக்கு யார் சமைச்சது அப்படின்னு கேட்குறாங்க. எழில் வரும்போது இந்த மாதிரி சுடர்கிட்ட ஒரு காரணம் சொல்லிட்டு வெளியில் போய் நின்னுக்கிறாங்க. எழில் வந்ததும் செல்வி கிட்ட தான் கேட்குறாங்க, இன்னைக்கு யார் சமைச்சதுன்னு கேட்குறாங்க. ஐயா சுடர் தான் குழந்தைகளுக்கு பிடிக்குமேனு பிரியாணி செஞ்சாங்கங்கிறாங்க. எழிலுக்கு சரியான கோவம் வருது. அவங்க வேலையை மட்டும்தானே பார்க்க சொன்னேன், இந்த வேலையெல்லாம் யார் செய்ய சொன்னது, உங்களை எதுக்காக வச்சிருக்கேன், நீங்கள் சமைக்கிறதுக்கு தானே இருக்கீங்க, அவங்க குழந்தைங்களை மட்டும் கவனமாக பார்த்துக்கிட்டா போதும், மற்றபடி வேற எந்த வேலையும் அவங்க செய்யணுங்கிற அவசியம் இல்லைங்கிறாங்க எழில். சார் இன்னைக்கு ஒன்றும் அப்படின்னு கெஞ்சுறாங்க. இன்னைக்கு ஒன்றும் வேண்டாம் 2 வேண்டாம், எக்காந்த கூட இனிமேல் சுடர் சமையல் கட்டுக்குள்ளெல்லாம் போகக்கூடாதுன்னு சொல்லிடுறாங்க. சாரி சார் இனிமேல் இந்த மாதிரி எல்லாம் போக மாட்டேன் அப்படின்னு சுடரும் சொல்லிடுறாங்க. குழந்தைங்கெல்லாம் பசியோடு ஓடி வராங்க. சுடர் இன்னைக்கு என்னன்னு தெரியல, எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பசிக்குது, சீக்கிரம் சாப்பாட்டு போடு அப்படின்னு சொல்லிட்டு கவின் காவியா எல்லாரும் ஓடி வராங்க. சரி சரி நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சுடர் 4 பேருக்கும் பரிமாறிட்டு இருக்கிறாங்க. 4 பேரும் அந்த சாப்பாட்டை டேஸ்ட் பார்த்துட்டு ஆஹா இது எங்க அம்மா சமைச்ச மாதிரியே, எங்க அம்மா செய்யற பிரியாணி மாதிரியே இருக்குன்னு, எங்க அம்மா இப்படி தான் சமைப்பாங்க, இதே டேஸ்ட்டில் தான் இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்குது, எங்கள் அம்மாவோட கைப்பக்குவம் உனக்கு அப்படியே வந்திருக்குன்னு சொல்கிறா அபி. காவியா அஞ்சலி கவின் எல்லாரும் வேணும் வேணும்னு மறுபடியும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி அந்த பக்கமாக நின்று பார்த்து ரசிச்சுட்டு இருக்கிறாங்க. குழந்தைங்க 4 பேரும் சாப்பிட்டு பார்த்துட்டு அம்மா சமைச்ச மாதிரியே இருக்குல்ல அப்படின்னு ரசித்து சொல்லிட்டு இருக்கும்போது எழில் காதில் விழுந்துருது. இந்த மாதிரி சமையலுக்கு ஈடாகுமா, அப்படியே சமைச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு எழிலும் அந்த சாப்பாட்டை வந்து முகந்து பார்க்குறாங்க. சமைச்சானா வீடே கம கமன்னு மணக்கும், அதே மாதிரி எல்லாம் இன்னைக்கு இருக்குது, சரி கொஞ்சம் டேஸ்ட் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் பார்க்குறாங்க. யாருமே இல்லை. யாரும் இல்லாத நேரத்தில் தான் எழில் கொஞ்சமாக போட்டு டேஸ்ட் பார்க்குறாங்க. பார்த்துட்டு திரும்ப திரும்ப போட்டு சாப்பிட்றாங்க. இந்துவோட கைப்பக்குவம் அப்படியே செஞ்சிருக்கான்னு சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி ஜன்னல் ஓரமாக நின்று தன் கணவன் சாப்பிட்றதா அப்படி பார்த்துட்டு இருக்காங்க. இது என்னது சுடர் தான் சமைச்சிருப்பாளா, இந்துவோட கைப்பக்குவம் அப்படியே செஞ்சிருக்காளே, இவளை என்னன்னு கேட்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு எழில் சுடரை தேடி போகிறாங்க. இந்த மாதிரி பிரியாணி உனக்கு யார் சொல்லிக் கொடுத்தான்னு கேட்குறாங்க. எழில் என்ன சார் எனக்கு தெரிஞ்ச வகையில் செஞ்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சுடர் அங்கிட்டு போகிறாங்க. என்ன நடக்குதுன்னு எப்படி சொல்ல பார்க்கலாம்.